செய்தி. தனி கட்சி தொடங்குவதாக சசிகலா அறிவிப்பு. புதிய கட்சியை தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக கருதப்பட்ட சசிகலா அந்த கட்சியிலிருந்து முழுமையாக ஓரங்கட்டப்பட்ட நிலையில் புதிய கட்சியை தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கட்சியின் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். திராவிட கட்சியாக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் தன்னுடைய கட்சி செயல்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். புதிய கட்சிக்கான கொடியையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஏறக்குறைய அதிமுகவில் இருக்கிற அதே மூவர்ணங்கள், கருப்பு, வெள்ளை, சிகப்பு. இதில் அண்ணா, எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இருக்கிறது. ஜெயலலிதா படம் இருக்கான்னு தெரியல. விஷுவல்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க திரும்ப. சசிகலாவினுடைய உரையை இப்போது பார்க்கலாம். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நமது கட்சியின் கொடியை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணத்தில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் உருவத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு கொடியாக பட்டொளி வீசி பறக்கும். கட்சியின் பெயரை மட்டும் விரைவில் அறிவிக்கிறேன். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்காக